சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். ஐயா, இது இங்க இருக்கிற இந்த பொருட்கள்ல வளரில வச்சிருக்கீங்க. இது சலங்கை, காலில் மாற்ற சலங்கை மாதிரி இருக்கு. இந்த வளரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வளரி சில வேற சில சமூகங்கள் ரொம்ப வச்சு பார்த்துருக்குறேன். நம்ம கிட்டேயும் வளரி பசங்க சொல்லியிருக்காங்க, கோவில்கள்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம், பூசை எப்போ எடுப்போம்னு. இதை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச தகவல், எங்க கோவிலில் வச்சிருக்கீங்க, இதை எப்போ பயன்படுத்துவீங்க, இது எப்ப இருந்து இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இது ஆதி காலத்துல இருந்தே பெரிய ஆளு, அந்த காலத்துல ஆதி காலத்து தலைமுறையில இருந்தே இது வச்சிருக்கோம். இதை வச்சு காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. ஆதி காலத்துல இருந்து இது நாங்கள் பரம்பரையாகவே அந்த காலத்தில் உள்ள பெரிய ஆளுகள்லாம் வச்சு அது ஒரு சாமி வரும்பொழுது சாமி முடிச்சு கலப்ப போகிற டயத்தில் இது வீசுவாங்கன்னா இந்த வளரியை போய் வரணும்னு சொல்லி இங்கேருந்து வீசுவாங்க. வீசுனா இந்த வளரி எவ்வளோ தூரம் போய் விழுகுதோ அந்த வருஷம் நல்லா விளங்கி நல்லாவும் ஊரும் நல்லா சிறப்பாகவும் இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த வளரி வீசி முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு இரும்புச்சம் கனி ஒன்று வீசுவோம். அது இதை விட தாண்டி போகும், இந்த அருவாலை விட தாண்டி போகும். தாண்டி போய் அங்கே விழுகும் பொழுது அது அதை விட பவராக இருக்கும். அந்த பழத்தை யார் எடுக்கிறாரோ அந்த குடும்பம் சௌரியமாகும். காலங்களில் ஒரு வருஷத்துக்கும் இவர் எடுத்துட்டாரு, அந்த பழத்தை மல்லு கட்டி ஒரு 50-100 ஆள் போய் நிற்பாங்க அங்கே அந்த பழத்தை எடுக்கிறது. அதை தவற விடாமல் பிடிக்கணும்னு பிடிக்கிற ஆள் இருக்குது. அதே நேரத்தில் கீழே விழுந்து எடுத்து மல்லு கட்டி இப்போ எடுத்துருவாங்க. அதை எடுத்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்சம் நல்லாவும் இருக்கும். அதனாலதான் இது நாங்க இது இப்ப வரைக்கும் இந்த வழக்கம் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எப்ப எந்த காலகட்டத்துல இதை வெளியெடுத்து மாசி கல்லறி சிவராத்திரி அன்னைக்கு தான் எடுப்போம். அது மாதிரிக்கு மற்ற உள்ள வச்சு தொடவே மாட்டோம். இது கூட இங்க அடைக்கலமா நாங்க கொண்டாந்து வச்சுக்குவோம். எனக்கு தெரிந்து இது ஒரு காலத்துல வேட்டைக்கு பயன்படுத்தி இருக்குது வளரி என்கிறால். இது போர் ஆயுதம் கிடையாது, லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் தான். தூரத்திலிருந்து அட்டாக் பண்றது, பகைவரை தூரத்திலிருந்து அட்டாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தீய மிருகங்கள் வந்தால் தூரத்திலிருந்து அட்டாக் பண்றது, இந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். அந்த காலத்தில் வேட்டைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா வேடப்ப சுவாமி இதுல ஒரு இதுல கூட உபயம்னு போட்டிருக்காங்க. அதனால ஒரு காலத்தில் நம்ம இதை பயன்படுத்திட்டு அது பிறகு ஒரு வேளாண் சமூகமா இருக்கும்போது இது சுவாமி பாதத்துல வச்சு அப்பப்ப நினைவுகளுக்காக இது அப்பப்ப மாசி கலரி அப்ப எடுத்து முன்னோர்களுடைய நினைவுக்காக எடுத்து இதை பயன்படுத்திட்டு மறுபடி சுவாமி பாதத்துல வச்சிடறாங்கிறது என்னுடைய கணிப்பு. இது ஏன்னா ஒரு வேடுவ சமூகமாக இருந்து வேளாண் சமூகமா மாறி இருக்கோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம். அது மாதிரி இது பாருங்க, இது உள்ள காலில் தண்டை கட்டி ஆடுறாங்க இல்லையா, நம்ம கொடை விருதுகள்ல, நம்ம ராஜபாளையம் கொடை விருதுல கூட கருப்பசாமி கொடை, அதுதான் உள்ள இந்த மாதிரி சலங்கை சத்தம் கேட்குது. இது ஒரு காலத்துல இதுல வேற வேற நவரத்தினங்களை கூட இது பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம காலத்தின் போக்குல உள்ள இது வெள்ளின்னு நினைக்கிறேன், இருந்திருக்கு. இது மாதிரி ரொம்ப இருக்குங்க. இந்த கால் சலங்கைகள் பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. ரவுண்டு கூட இருக்கு, ரவுண்டு சலங்கை. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப அருமையான தகவல் இது. ஆழிமதுரை, நான் ஆழிமதுரை என்ற அழியாத மதுரை இந்த தளத்திலிருந்து பேசுறேன். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டத்தில் இருக்கிற ஆழிமதுரை ஊராட்சி. இது பேரூராட்சி, அது ஊராட்சியில இருக்கிறோம். இது இவங்க என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, இவங்க கடலிலிருந்து, ஆழி என்றால் கடல், இந்த கடல் நீர்நிலை, அந்த ஆழியிலிருந்து மீண்டு மதுரையை நோக்கி அங்க வாழ்ந்துட்டு திருப்பி இந்த அழியாத மதுரை என்ற தன்னுடைய முன்னோர்களுடைய இடத்துக்கே நெருஞ்சி முள் காடுகளுக்கு மறுபடி காடு ஒன்று நாடாக்கி இந்த இடத்துல உட்கார்ந்து வாழ்ந்திருக்காங்க. என்னுடைய அனுமானத்துல இது இருக்கு. இவங்க சொல்ற வரலாறின்படி சுருக்கமா பார்த்தா இதுதான் வரலாறு. அப்படி தோணுது. வேற வேற என்னென்னவெல்லாமா அவங்க பயன்படுத்துறாங்க? பண்டைய பொருட்கள், பண்டைய பொருட்கள், வேடப்பசாமி வீட்டி, வேளாண் சமூகமா மாறினதுக்குரிய அறிகுறியை நம்ம பூஜை பொருட்களாக வைத்து நம்ம முன்னோர்களை அப்பப்ப நம்மளுடைய நினைச்சுக்கிறோம். நம்மளுடைய இது ஒரு நினைவுக்காக எல்லாம் வச்சுக்கிறது தான். நம்ம இது ஒரு கொடை விருது. இந்த கைப்பிடி எல்லாம் பாருங்க, கருங்காலி கட்ட மாதிரி இருக்கு. இதை பார்த்தா ஈட்டிகள், அருவாள்கள், இந்த மாதிரி கருப்புடி அருவாள்கள் எல்லாம் இருக்குது.
இது வந்து கதிர் அருவாள். இது பழைய அருவாள். இது கதிர் அருவாள். அதாவது கதிர் அருவாள் வந்து பீச் ரோடு. இது வந்து ஆதி காலத்துலயும் இருக்கு. அப்பல இருந்து உள்ள இப்போ வரைக்கும் உள்ள கற்பனசாமி குறி 4 தலைமுறைக்கு உள்ள அருவாள். 4 தலைமுறையில இருந்து இருக்கிற அருவாள். நல்ல அரிய தகவல். அம்மா வணக்கம்மா. மணிகள் இருக்கு. மணி இதை விட பெருசு அங்க இருக்கு. அந்த மூலை. இதற்கு முன்னாடி காப்பு ஒன்று தங்களிடம் இந்த பூசாரி அவர்கள் காண்பித்தார்கள் இல்லையாம்மா? அந்த காப்பு எந்த ஆண்டுக்கு உரியது? அதோட மதிப்பு என்னவா? அந்த காப்புகள் எல்லாம் 1840 எல்லாம் பார்த்தோம். 1841 1841 1888 அந்த இதுல இருந்து 840 ரொம்ப இருக்குது கலெக்ஷன்ஸ். 1-2 பார்த்தப்ப 1840களில் பார்த்தோம். மற்றதெல்லாம் தெரியல, இன்னும் அது டீப்பா பார்க்க முடியல, இருட்டாயிடுச்சு. இதற்கு முன்பு கற்பனசாமி கோயிலின் தல வரலாறு உங்களிடம் பகிர்ந்தார்கள் இல்லையா? அந்த தல வரலாறு இருந்து தாங்கள் என்ன உணர்ந்தீர்கள் அப்படின்றத இல்ல, அதுதான் நான் சுருக்கமா சொன்னேன். இவங்க சொல்றதை பார்த்தா ஆழிமதுரை என்ற பெயரும் அவங்க சொல்ற வரலாறும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவங்க கடலில் இருந்து மீண்டு ஏதோ வந்திருக்காங்க. ஆழி என்றால் கடல். இந்த இடத்துக்கு பேர் ஆழிமதுரை என்று சொல்றாங்க அவங்க. அப்ப வந்து இது வந்து ஒரு பூர்வீக மதுரையாக இருந்து அந்த கடலிலிருந்து மீண்டு இந்த இடத்துக்கு வந்திருந்து மறுபடியும் அவங்க மதுரையை நோக்கி இவங்க சொல்றாங்க, மதுரையை நோக்கி போனோம்னு சொல்றாங்க. புத்தூர்ல எங்க வாழ்ந்தான்னு மறுபடியும் வந்து பிற்கால வீழ்ச்சியில் நாயக்கராட்சி வீழ்ச்சியில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்க தன்னுடைய முன்னோர்கள் இடத்துக்கு இவங்க வந்து இங்க வந்து அழியாத மதுரைன்னு இங்க வந்து உருவாக்கி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா எதுக்காக திருப்பி சொல்றேன்னா, இவங்க மறுபடியும் அந்த மருளாடியை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது இவங்க மறுபடி அத்தனை பங்காளிகளும் கடலுக்கு தான் போறாங்க. அங்க போய் நீராடிட்டு ராமேஸ்வரம் கடல்ல நீராடி அங்க இருந்து இங்கிருந்து பிடிமண், அந்த கடைசி இறந்த மருளாடியுடைய பிடிமண்ணை எடுத்துட்டு போய் அங்கிருந்து ஒருத்தருக்கு மருள் வந்து அவர் தான் திருப்பி வந்து ஒரு மருளாடியாக தேர்ந்தெடுக்கப்படுறது கடலில் இருந்து தான். அவங்க ஏன்னா எந்த சமூகமும் தன்னுடைய ஆரிஜினுக்கு தான் போகும் தன் வரலாறை தேடி. அப்போ அங்கிருந்து தான் மறுபடியும் மருளாடி ஓடி திருப்பி வர்றாங்க இங்கே. அப்போ இவர்களுக்கும் அந்த கடலுக்கும் ஒரு சம்பந்தம். ஒரு குமரி கண்டக ஒரு காலத்தில் பிரிந்து அதிலிருந்து மதுரை அழிந்தெறிந்து 3ஆம் முறையாக தான் இந்த மதுரை இதாக இருக்குது. அதனால அவங்களுக்கும் அந்த கடலுக்கும் உள்ள சம்பந்தம் தெரியுது. ஆழிமதுரையில் வீற்றிருக்கும் அருள்மிகு கற்பனசாமி கோயில், அந்த கோயில் கும்பிடும் முறையிலும் கூட இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் மாற்று சமூகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று பூசாரி தங்களிடம் கூறினார். அது என்ன வகையில் அது இதாக இருக்குங்க? இல்லை, அது தெரியல. அவங்க வந்து மரவர் சமூகம் வந்து இங்கே வந்து அவங்க கிட்ட ஏதோ இருக்கிறாங்க, பிடிமண் எடுத்துட்டு போய் அந்த வாணி என்கிற இடத்துல இருந்திருக்கிறாங்க. இது இப்பயும் அதை அவங்க ஒரு விழாவை கொண்டாடினாலும் அவங்களுக்கு கொட்டு மேளம் இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அங்கே வந்து அவங்க சமூகத்தில் ஆடுறாங்க அந்த குறிப்பிட்ட. ஆனால் தாய் கிராமமாக இவர்கள் இங்கே ஆழிமதுரையில் இருந்து தான் இங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வாணியில் அவங்க வந்து ஆனால் அங்கே உலக்க சத்தம் கேட்கக்கூடாது, கொட்டு சத்தம் கேட்கக்கூடாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் மருள் வந்து இங்கே ஆடிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே தான் வராது, எனக்கு பள்ள வீட்டு தான் வரணும்னு சொல்லி இவ்வளவு வரலாறுகளை கேட்டு அறிந்த மரியாதைக்குரிய ரேணுகா மல்லத்தி அவர்கள் இந்த ஆழிமதுரையில் தேவேந்திரகுல வேளாளர்களின் வரலாறு எத்தனை ஆண்டு காலமாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? 4 தலைமுறை என்று பூசாரி அவர்கள் சொல்றாங்க. ஆனா இது பிற்கால தலைமுறை தான். நான் என்ன சொல்றேன், இவங்க கடலிலிருந்து மீண்டு வந்ததால் இவர்களுடைய சமூகம் இன்னும் முற்காலத்தில் சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய. ஆமா, முற்காலத்தில் இருந்து மீண்டு வந்துட்டு திருப்பி தன்னுடைய தாய் கிராமத்துக்கு இவங்க திரும்பி இருக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அழியாத மதுரையின் தான் இதுக்கு பேர். இது பிளஸ் அந்த இளையாங்குடிக்கு ஒரு பெயராக அது இந்திர அவதார நல்லூர் அப்படின்னு தான் குறிப்புகள் சொல்லுது. அப்ப இந்திரனுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு வந்து இந்த இடத்துல சுட்டி காட்டப்படுது. தாங்கள் இந்த ஆழிமதுரை தேவேந்திரகுல வேளாளர் மற்றும் மல்லத்திகளிடம் பேசும்போது அந்த ஏதாவது அறிகுறி தென்படுகிறதா? அந்த இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்ற ஒரு அறிகுறி ஏதாவது தென்படுகிறது? இவங்க உருவ அமைப்பு வந்து அது அவர்களுடைய கட்டமைப்பு எல்லாமே நம்மளுடைய அந்த மல்லர் குடும்பருடைய கட்டமைப்புகள் இருக்கு. ஆனா ரொம்ப இன்னோசண்டா இருக்கிறாங்க, ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கிறார்கள். தான் யார் என்கிற வரலாறு இன்னும் அவங்களுக்கு வந்து
விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுகிறது. பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு, அது இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுகிறது. தன்னுடைய வரலாறை மறந்த சமூகமாகத்தான் ரொம்ப பேர் இங்க இருக்கிறாங்க. நாங்க பேசியிருக்கிறோம், இங்க இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் கூட நான் இப்ப பேசினேன், அவங்க கிட்ட எடுத்து சொன்னேன். நம்ம யாரு, பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மற்ற சமூகத்திற்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்ன, நம்மளை தெரியாம அறியாம கொண்டு போய் அதில் சேர்த்ததுனால நம்மெல்லாம் சேர்ந்து நம்மெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதுல வந்து எத்தனையோ வேற வேற சமூகங்கள், நமக்கு சம்பந்தமே இல்லாத சமூகங்கள், இவங்க மாடு வணங்குற சமூகமும் மாடை உண்கிற சமூகமும் என்றைக்கும் ஒன்று கிடையாது. இதெல்லாம் புரிய வச்சிருக்கிறேன். அதனால இன்னும் அவங்கக்கிட்ட இந்த இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள் இதெல்லாம் எடுத்து பேசணும். ஒவ்வொரு விழாக்கள்லையும் நம்ம வரலாறுகளை எடுத்து பேசுங்க. சின்னதாக ஒரு புராணங்களை நம்ம வரலாறுகளை எழுதி சின்ன புக்லெட் போடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. திருவிழா காலங்கள் மாசி கலரியப்ப பேசுங்க, வரலாறா பேசுங்க. நைட்டு வந்து பேசுறாங்களே மகாபாரதம் இதெல்லாம் வந்து பண்றப்ப என்ன, நம்ம முன்னோருடைய வரலாறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அதை கடத்துறதை தவறு பண்ணிட்டதுனாலதான் இங்க வந்து நமக்கு பிரச்சனை உருவாகுது. யார் யாரோ உள்ள வந்து நம்ம சமூகத்தை குளறுபடி பண்றாங்க. அதை வந்து தவிர்க்கணும்னா நம்ம வரலாறை பேசிக்கிட்டே இருக்கணும். பல்லர் என்பதும் மல்லர் என்பதும் குடும்பர் என்பதும் காலாடி பன்னாடி குடும்பம், அதாவது நெல்லு வகையை எண்ணாலும் பல்லு வகையை எண்ண முடியாது. அவ்வளவு பட்டங்கள் பேர்கள் இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து வேளாண் சமூகம், உலகத்துக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்த ஒரு சமூகமாக, பறவையும் பாம்பும் பல்வேறு துறவிகளும் பசியின்றி வாழ சோறு போட்ட ஒரு வேட்டை சமூகமாக இருந்து வேளாண் சமூகமாக வந்த ஒரு நியோலித்திக் சிவிலைசேஷன் என்ற ஒரு சயின்டிபிக் இதை வந்து அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, வேளாண் எழுச்சியை கொடுத்த ஒரு சமூகம். ஏன்னா இன்றைக்கு ஆனால் நம்ம பழசையே பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நம்ம வந்து இந்த மாறுபட்ட சமூகத்தோட போட்டி போட முடியாம இருக்கிறோம். அதற்கு காரணம் அரசியல் எழுச்சியும் இல்லை, அடுத்த இனோவேஷன், டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பிடிக்கல. ஏன்னா இந்த மக்கள்லாம் அடுத்து படிப்பறிவு, கல்வி அறிவு மேம்பட்டு அரசியல் மேம்பாடும் வேணும். ஆழிமதுரையில் தாங்கள் கேட்டு தெரிந்த பதிவுகளை வைத்து மேற்படி ஆராய்ச்சி செய்வதற்கான எண்ணம் உள்ளதா உங்களிடம்? மேடம், ஆராய்ச்சிகள் நான் செய்கிறதை விட இங்க இருக்கிற இளைஞர்களை நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய அவரவருக்கு ஒரு வரலாறு, நம்ம கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு வரலாறு இருக்கு. பிஹெச்டி பண்ற அளவுக்கு வரலாறு இருக்கு. அதனால நீங்க ஒரு வரலாறை உங்க இடத்த, உங்க கிராமத்துடைய வரலாறை எடுங்க, உங்க தெய்வத்துடைய வரலாறை எடுத்து புக்லெட்டா போடுங்க. அதை நம்ம இணைத்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆழிமதுரையில் வீட்டிற்கும் ஸ்ரீ கருப்பணசாமி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இங்குதான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் கொடுக்கப்பட்டுள்ளதா உங்களிடம்? அதுதான் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ஆதாரம் தான். 4 தலைமுறை. ஆமா, 4 தலைமுறை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக செப்பு பட்டயம் அல்லது அது போன்ற ஏதாவது ஒரு பட்டயம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் என்னன்னு தெரியல, அது எனக்கு குழப்பமா இருக்கு. அது வந்து நீங்க தான் சொல்லணும். இங்க கிராமத்து மக்கள் தான் அது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பேர்கிட்ட செப்பு பட்டயம் அது இதுன்னு இருக்கு, ஆனா வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பயப்படுறாங்க. சொல்றேன், அதை வெளியே கொண்டு வந்தா நம்ம பெருமைகள் வெளியே வரும். அதை நீங்க பயப்படாம தொல்லியல் துறையில் நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்களே வச்சுக்கலாம். ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் என்றால், ஒவ்வொரு இடங்களிலும் பழனியாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், அனைத்து கோவில்களிலும் முதல்வட்டம் முதல் மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் கூட அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் ஆதாரம் இருக்கு என்று சொன்னபோது கூட ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் இப்பொழுது ஆதாரம் இருந்தால் தானே அதை பொதுவெளியில் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே தான் அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பழனி செப்பு பட்டையும் அண்ணன் ஜான் பண்ணிட்டு இருந்து அதை எனக்கு யாரிடையும் கொடுக்காம நம்பாம கொடுத்து என்னிடம் கொடுத்தாரு அண்ணன் ஜான் பாண்டியன். அதன் மறுபடி படி எடுத்து அதற்கு தூபதீபம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் எடுத்து தூபதீபம் காட்டி அதை இதுலேயே போட்டோ போட்டிருக்கேன். அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க வந்து செப்பு பட்டயம் இருக்குன்னு ஐயா சொல்றா. ஐயா அண்ணாதுரை, உங்களுக்கு என்ன சாமி வரும்? எனக்கு முனியப்ப சாமி வரும். முனியப்ப சாமி வரும். சாமி ஆடுறது நம்ம ஆழிமதுரை உள்ளது. அது அந்த முனியப்ப சாமி எந்த இடத்துல இருக்கு? அது வந்து ஆதி காலத்துல இருந்து முச்சிருந்தல் போய் இருந்தது. அந்த ஊர் எல்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த ஊருக்கு வந்துருச்சு. இந்த ஊர் மக்களை வந்து நிறைய அழிச்சதுனால இந்த ஊர் கருப்பணசாமி என்ன செஞ்சிட்டாரு, இத போய் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அழிக்கிற இந்த சாமிகளும் வைக்க கூடாது, இருவூர் எல்கையிலையும் அதனாடி சுந்தரந்த எல்கையில வச்சுட்டாங்க. அந்த எல்கையில வச்சதுனால இந்த புள்ள ஊட்டியில யாரும் இந்த ஊர் மக்கள் அழிச்சிடக்கூடாதுன்னு சத்திய வாக்கு வாங்கி வருமானத்துல எங்களுக்கு ஆளுக்கு பாதி பங்கு, கருப்பனுக்கு பாதி, மினிக்கு பாதி,
அது நாடி இந்த வாழ்க்கை வரலாறு அதனுடைய பட்டயம்லாம் அந்த பணிக்கர்கிட்ட இருக்குது. ஓலைப்பட்டயம், ஓலைச்சுவடி அந்த ஓலைப்பட்டயத்தை வந்து இருக்கு. முக்கியமான பெரிய ஆளுகள் வந்து நாயக்கர்கள் வர்றாங்கல்ல, அப்போது அந்த பட்டயத்தை எடுத்துருந்தா எங்க சாமி போடுவார். என்னோட கூட்டி போயிருக்காரு 2-3 தடவை. அந்த ஓலைப்பட்டையை அவர் வச்சிருக்காரு. பட்டயம் வைத்திருப்பவரின் பேர் என்ன? அவர் பேர் பணிக்கர் விஸ்வநாதன். அவர் நம்மளுடைய கிளைக்குடிதான். அவருடைய மகன் பிள்ளைகளாம் அவங்க இல்ல, வெளியில இருக்காங்க. அவருடைய மகள் பிள்ளைய வந்து அந்த கோயில ஒரு பூஜை எத்தனை மாதிரி எடுத்து பாக்குறாரு. சரி, அவர் வெளியில் ராம்நாட்ல இருக்காரு. இப்போதைக்கு அந்த பையன் எப்போ வருவார் போறாருன்னு தெரியாது. கேட்டுக்கலாம். சரி, அந்த 7 வீடுலாம் வச்சிருக்காரு. அவங்க தாத்தா வந்து என்னை கூட்டி போயில அந்த முக்கியமானவங்க வரையில என்னை கூட்டி போய் அந்த கோயில 2 பேரும் பூஜை பண்ணையில அதெல்லாம் கொண்டு வந்து படைச்சு சாமி கும்பிடும்போது அந்த சாமி சிலைட்டு வச்சு எல்லாரும் எடுத்துட்டு வருவார். சரி, அது எந்த மாசம் சாமி கும்பிடுறாங்க அங்கே உள்ளதா? அது எப்போ நாள் வெள்ளி செவ்வாய் எப்போ நாள் கும்பிடுவாங்க. மாசி மாதம் யாரும் முக்கியமான வளர்ந்து வந்து அதை தூக்கிட்டு வருவார். அவர் அதுல என்ன ஏதாவது முக்கியமான தகவல் சொல்லியிருக்காரு? இந்த தகவல் தான் இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டார் அவர். அம்மா, உங்களிடம் ஒரு கேள்வி. இங்கு வந்து இவ்வளவு நேரம் அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் எதுவும் கிடைத்திருக்கிறதா? உங்கள் வரலாற்றுக்கு தேவையான அதாவது வளரி வந்து எனக்கு தெரிந்து கல்லர் சமூகம் வந்து அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. சில இதை ரொம்ப இதே பார்த்துருக்கேன், அவங்க ரொம்ப கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்குறேன். அதேமாதிரி மாணவர் சமூகத்தை இன்னைக்கு சேதுபதி இவங்க ராம்நாடு மியூசியத்தில் கூட இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது நான் இதை இப்போ முதல் முறையாக பார்க்குறேன். ஆனால் சொல்லியிருக்கிறாங்க பசங்க, எங்களுடைய கோவிலில் இருக்குக்கா, அது வந்து பூஜை நேரத்தில் எடுத்து வைப்போம்னு. அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து வேட்டை சமூகமாக இருந்தவங்க. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். வேட்டை சமூகம் இருந்து வேளாண் சமூகம் மாறினால இதை வந்து ஆனாலும் நம்மளுடைய பழைய நினைவுகளுக்காக இதை கோவிலில் வைத்து அப்பப்போ எடுத்து நம்ம அதை நினைவுபடுத்திக்கிறோம். நம்ம முற்காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத. ஏன்னா இது வந்து வேட்டைக்கு பயன்படுத்தின ஒரு கருவி தான். வளரியோட பயன்பாடு என்பது வேட்டை, இது லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக், ஷார்ட். நம்ம வந்து போர் மரபு என்றால் மல்லர்கள் நெஞ்சுக்கு நேராக நின்று போர் செய்கிறவங்க. அது வந்து மல்லல் என்றால் வழமை, மல்லர் என்றால் மல்யுத்தம், ரிஸ்லிங், இதெல்லாம் இருந்து. ஆமா, அது வந்து நம்ம வேளாண் சமூகமாக இருக்கும் பொழுதும் வந்து ஏர் மல்லர்களாக இருந்து வரும்பொழுது டக்குன்னு வந்து போர் மல்லர்களாக மாறும். அந்த மாதிரி நேருக்கு நேர், நெஞ்சுக்கு நேரு. இது அப்படி கிடையாது. இது தூரமா இருந்து அட்டாக் பண்றது, எதிரிகளையும் தூரமா இருந்து இது பண்ணலாம். அதே சமயத்துல நம்மளை கொல்ல வரக்கூடிய மிருகங்களையும் அழிக்கலாம், வேட்டைக்கும் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. இது போர்க்கருவி கிடையாது. This is not used for wars. ஆமா. இதே போல ராமநாதபுரம் பிரிவான கலாடியார் சமுதாயமும் வளரி வழிபாடு இன்னுமே வச்சிருக்காங்க. இங்க கலாடியார் மட்டுமே பெரும்பாலும் வளரி வழிபாடு வச்சிருக்காங்க. இப்போ ஆலிமதுரை குடும்பங்கள் வந்து வச்சிருக்காங்க. இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அரசு காலாடிகள் பொதுவாகவே அந்த ஒரு பழைய மரபு, போர் மரபில் இருந்து வந்தவங்க தான். ரொம்ப பேர் வந்து சாத்தன் காலாடி, பெருஞ்சாத்தன், இந்த சாத்தன் மகன், சாத்தன் மகன், சாத்தன் மகன் இன்னும் நம்ம கிட்ட அந்த இது இருக்குது. அவங்க சாத்தன் காலாடிகள் எல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வணிக குழுக்களுடைய போர் இவங்களாக போயிருக்காங்க. அந்த காலாடிங்கிற பீச்சு கூட இன்றைக்கும் என்று யூரோப்ல, ஸ்பெயின் இதுல எல்லாம் இருக்கு. ஸோ இவர்கள் வந்து போர் மரபில் வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அந்த வேட்டை சமூகத்துல இருக்கிற அந்த அடையாளமாக இது அவங்களுடைய இதுல தெய்வத்தின் காலடியில் வச்சிருந்திருக்க சான்சஸ் இருக்கு. காலாடி வந்து வேட்டை சமூகம் சொல்றீங்க, ஆனா வந்து வேட்டை சமூகத்தில் இருந்து வந்த வேளாண் சமூகம் தான் நான் சொல்றேன். காலாடிகள் ரொம்ப போர் பரப்புல இருந்தவங்க தானே, அதனால அவங்க இன்னும் அதை மெயின்டைன் பண்றாங்களோ இன்னும் தெரியல. இதே காலாடி சமுதாயம் புதுக்கோட்டையில காலாடி கண்மாயின்னு ஒரு அமைச்சு, அதை சுத்தில உள்ள வயல்வெளிகள், நிலப்பரப்புகள் எல்லாமே இவங்க விவசாயம் பண்றாங்க காலாடி சமுதாயம். வளரி வழிபாடு இங்க இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இல்ல, நான் ஒருத்தர் கூட கேட்டேன், சொன்னார் இந்த மாதிரி எங்க முன்னோர்கள் சாத்தன் மரபுல இருந்த முன்னோர்கள்லாம் வளரி வச்சிருப்பாங்கம்மா, அது ஆற்றுக்கு இந்த பக்கத்துல இருந்து விட்டு அப்போ அங்கிட்ட போய் அடிச்சு விட்டு திருப்பி வரும். அந்த அளவுக்குலாம் பயங்கரமா இருந்திருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்போ வந்து அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல, நான் விசாரிச்சு சொல்றேன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவர் காலாடி தான். ஸோ அதாவது அவங்க வந்து ஆத்தா மரபில் சேர்ந்தவங்க காலாடி, அந்த ஆத்தா மரபில் சேர்ந்தவங்க. அவங்க சாத்தன் மரபு, அவங்க சாத்தன் மரபுல இருக்கிறவங்க.
மரியாதைக்குரிய வரலாற்று ஆய்வாளர் ரேணுகா மல்லத்தி அவர்களுடைய வரலாற்று தேடல் மென்மேலும் தொடரவும், இந்த தேடலில் உங்களுக்கு கிடைத்த தகவல் அதாவது வளரி பற்றி அதை மென்மேலும் ஆராய்ந்து இன்னும் பல விஷயங்களை வெளியில் கொண்டு வரவும் எங்கள் ஊடகத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அம்மா. நன்றி.